Hello students, today we are going to discuss about the socialistic economy, that means socialism. So the section 1.7.2 socialistic economy. So first, who is the father of socialism? Who is the father of socialism? The father of socialism is Karl Marx. Karl Marx. So எல்லாருமே சொல்லுவாங்க is a Russian country is famous for this socialism. So what is socialism? What is socialism? Socialism refers to a system of planning, public ownership and state control on economic activities. There are three things: total planning, public ownership and state control on economic activities. So exactly what we have learned in capitalistic economy. So in that capitalist economy, we have to learn that business, economic activities are totally controlled by the private and individual and institutions. The government or any government authority have no right to interfere in the business of the private people. But here is exactly opposite what we have learned in the capitalistic economy or capitalism. So total planning, திட்டமிடுதல், பப்ளிக் ஓனர்ஷிப், அரசாங்கமே அல்லது அரசு துறைகளே எல்லா முக்கியமான கம்பெனிகளுக்கும் ஓனர்ஷிப் இருக்கிறது, அண்ட் ஸ்டேட் கண்ட்ரோல் ஆன் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். ஸோ மொத்த எக்கனாமிக்ஸுமே வந்து யாரோட கண்ட்ரோல் இருக்கும்? ஸ்டேட்டுடைய கண்ட்ரோல் இருக்கும். ஸோ இட்ஸ் ஆல்சோ டிஃபைன்ட் ஆஸ் எ வே ஆஃப் ஆர்கனைசிங் எ சொசைட்டி in which major industries are owned and controlled by the government. So என்ன சொல்றான்? Major industries owned and controlled by the government. அது கவர்மெண்ட் தான் என்னது முக்கியமான இண்டஸ்ட்ரீஸ்லையும் அண்டு அதனுடைய விநியோகம், purchase, selling, whatever it is, market activities is totally controlled by the government. So capitalistல நம்ம என்ன பார்த்தோம்? எல்லாமே பிரைவேட்டுடைய கையில் தான் இருக்கும். மார்க்கெட் ஃபோர்ஸும் அவங்க தான், மார்க்கெட்டுடைய விலைவாசி டிசைட் பண்ணுறது அவங்க தான். பட் ஹியர் இன் சோஷியல் என்ன பார்க்குறோம்? அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக பார்க்குறோம். த மேஜர் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் ஓன்ட் அண்ட் கண்ட்ரோல்டு பை த கவர்மெண்ட். A socialist economy is also known as planned economy or command economy. ஸோ இது இந்த ரெண்டு பேர் என்ன சொல்கிறாங்க? planned economy or command economy. So socialist economy or socialism or planned economy or command economy. ஸோ இதில் 4 வேர்டில் எந்த வேர்டை யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டாலும் யூ ஹாவ் டு ரைட் த சேம் ஆன்சர். ஸோ வாட் இஸ் சோஷலிசம் ஆர் வாட் இஸ் சோஷலிஸ்ட் எக்கனாமி ஆர் வாட் இஸ் பிளான்ட் எக்கனாமி ஆர் வாட் இஸ் command economy. So everything is the same. This picture shows the Karl Marx, father of socialism. In socialist economy, all resources are owned by the and operated by the government. So all the resources are purchased ஆகட்டும், environmental extraction ஆகட்டும், mines ஆகட்டும், எல்லாமே யார் ஓனராக இருப்பாங்க? பை கவர்மெண்ட். இங்கே என்ன எய்ம்னா பப்ளிக் வெல்ஃபேர். பப்ளிக் வெல்ஃபேர் இஸ் த மெயின் மோட்டிவ் பிஹைண்ட் தி ஆல் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ். எந்த ஒரு பொருளாதார நடவடிக்கை மேற்கொண்டாலும் அவங்களுக்கு மெயின் எய்மாக இருக்கும் பப்ளிக் வெஹிக்கிள், பொதுமக்களுடைய வசதிகள், பொதுமக்களுடைய வெல்ஃபேர் தான் வந்து இங்கே மெயின் ஆஸ்பெக்ட்ஸாக இருக்கும். ஸோ இது கேபிட்டலிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் இஸ் த மெயின் மோட்டோ. ஸோ நம்ம படித்தோம், மெயின் மோட்டோ வந்து ப்ராஃபிட் தான். ப்ராஃபிட் இருந்தால் மட்டும்தான் they have to start the industries or any shops or entrepreneur. But here all the resources are owned and operated by the government. So their main aim the public welfare only. It aims at equality in the distribution of income. நல்லா கவனிச்சுங்க, equality in the distribution of income and wealth and equal opportunities for all. பட் கேபிட்டலிஸ்ட் என்ன படித்தோம்? உழைச்சவனுக்கு நிறைய சம்பளம் கிடைக்கும், உழைக்காமல் உட்காந்துருக்கு வந்து குறைச்ச சம்பளம் கிடைக்கும். ஸோ அங்கே வந்து ப்ராஃபிட் வர 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 ஒரு குரூப் பணக்காரன் ஆகிட்டே போயிட்டுருக்கும், ஒரு குரூப் வந்து அந்த பணக்காரங்களுக்கு லேபராகவே ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அங்கே வந்து ஈக்குவாலிட்டி இல்லை. அங்கே வந்து உழைச்சா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து இன்கம் போகும். இங்கே வந்து அப்படியே இல்லை சோஷலிஸ்டில் பார்த்தீங்கன்னா. ஸோ எய்ம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட், அப்படியே ஈக்குவாலிட்டி த டிஸ்ட்ரிபியூஷன். இன்கம் வந்து அப்படியே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுது. சப்போஸ் ஒரு 10,000 rupees வந்தாங்க, 100 பேர் இருந்தாங்கன்னா 10,000
டிவைடட் பை 100 அப்படியே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. அப்போ இங்கே ஒரு ட்ராபேக் பார்த்தீங்கன்னா, நல்ல ஸ்கில்டு வேலைக்காரனுக்கும் சோம்பேறிக்கும் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும். இதுதான் சோஷலிசம். அண்டு வெல்த். ஸோ எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பணக்காரனுக்கு 2 பங்களா 4 கார் அங்கே இருக்கும், இங்கே வந்து அப்படி இருக்கும். வெல்த் வந்து ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். இது எல்லாம் தான் சோஷலிஸ்டுடைய மெயின் பாயிண்ட். ஸோ வாட் ஆர் த கண்ட்ரிஸ் தே ஹாவ் டு ஃபாலோ த திஸ் சோஷலிஸ்ட் ஆக்டிவிட்டிஸ், சோஷலிஸ்ட் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் பார்த்தீங்கன்னா, ஒன்று ரஷ்யா, சைனா, வியட்நாம், போலந்து அண்ட் கியூபா. இந்த 5 கண்ட்ரிஸ் தான் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சொல்லிக்கிற மாதிரியான சோஷலிஸ்ட் இருக்குது. பட் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ரஷ்யாலாம் டிஸ்இன்டெகிரேட்டட் சோ மெனி ஸ்மால் கண்ட்ரிஸ், உக்ரைன், கஜகிஸ்தான், சம்திங் எல்ஸ். பட் அதே மாதிரி சைனா பார்த்தீங்கன்னா ஸ்டில் தே ஹாவ் டு ஃபாலோ திஸ் சோஷலிஸ்டம், பட் தே ஹாவ் டு சேஞ்ச் தியர் கேரக்டர் நவ் so far. ஸோ வியட்நாம், போலந்து, கியூபா ஆல்சோ தே ஹாவ் டு ஃபாலோ த சம் ஆஃப் த சோஷியல் எக்கனாமிஸ்ட். பட் நவ் தேர் இஸ் நோ அப்சல்யூட்லி சோஷலிஸ்டிக் எக்கனாமிக்ஸ். ஸோ நம்ம படிக்கிறது என்னென்னா, இதெல்லாம் வந்து சோஷலிஸ்ட் கண்ட்ரின்னு சொல்கிறோம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், இப்போதைக்கு ஒரு பெயரளவுக்கு தான் சோஷலிஸ்ட், பட் தே ஹேவ் சேஞ்ச் தியர் கேரக்டர்ஸ். ஸோ இதே பார்த்தீங்கன்னா கேபிட்டலிஸ்ட் என்ன பார்த்தோம், வாட் ஆர் த கண்ட்ரிஸ் தே ஹாவ் டு ஃபாலோ த கேபிட்டலிஸ்ட் எக்கனாமிக்ஸ். ஃபர்ஸ்ட் யூஎஸ்ஏ, வெஸ்ட் ஜெர்மனி, ஆஸ்திரேலியா அண்டு ஜப்பான், இதெல்லாம் பார்த்தோம். அங்கே வந்து இதெல்லாம் கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரி, எல்லாமே வெல் டெவலப்டு கண்ட்ரி. அவங்க எல்லாமே வந்து கேபிட்டலிஸ்ட் ஃபாலோ பண்ணுறாங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா இவங்க வெல் டெவலப்டில் ஆல்மோஸ்ட் டெவலப்பிங் ஸ்டேஜில் இருப்பாங்க. பட் பார்த்தீங்கன்னா சோஷலிஸ்ட் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ கம்யூனிஸ்ட் கேபிட்டலிஸ்ட்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ, வெஸ்ட் ஜெர்மனி, ஆஸ்திரேலியா அண்ட் ஜப்பான். அதே மாதிரி சோஷலிஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ருஷ்யா, சைனா, வியட்நாம் அண்டு போலந்து அண்டு கியூபா. தீஸ் ஆர் த 5 ஸ்டேட் தே ஹாவ் டு ஃபாலோ த சோஷலிஸ்ட் எக்கனாமி. ஸோ இந்த சோஷலிஸ்டில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பேர் என்ன சொன்னோம், பிளான்ட் ஆர் கமாண்ட் எக்கனாமி சொன்னோம். ஸோ இங்கே வாட் டு ப்ரொடியூஸ், ஹவு டு ப்ரொடியூஸ், ஃபார் ஹூம் டு ப்ரொடியூஸ், எப்படி உற்பத்தி பண்ணுறது, யார் உற்பத்தி பண்ணுறது, யாருக்காக உற்பத்தி பண்ணுறது, இது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி டிட்டர்மைன்டு அண்ட் கண்ட்ரோல்டு பை சென்ட்ரல் அத்தாரிட்டி. யாரும் கவர்மெண்ட் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் தே ஹாவ் டு டிசைட் ஹவு டு ப்ரொடியூஸ், who to produce and to whom to produce. So it's a single man or மாதிரி என்னது, மொத்த பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸும் இண்டஸ்ட்ரீஸும் ஆர் கண்ட்ரோல்டு பை த ஒன்லி த பப்ளிக் செக்டார் ஆர் த சென்ட்ரல் அத்தாரிட்டி. வாட் ஆர் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் சோஷலிசம்? ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பப்ளிக் ஓனர்ஷிப் மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். பப்ளிக் ஓனர்ஷிப் மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். அங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஓனர்ஷிப் அண்டு ஹையர்ஸ் அப்படி பார்த்தோம், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹையர்ஸ்ன்னு பார்த்தோம். இங்கே என்ன பார்க்குறோம், பப்ளிக் ஓனர்ஷிப்ஸ். ஸோ பொதுத்துறை நிறுவனங்கள் தான் கவர்மெண்ட் தான் கண்ட்ரோல் பண்ணும். ஆல் ரிசோர்ஸஸ் ஆர் ஓன்டு பை கவர்மெண்ட். எல்லா வளங்களும் கவர்மெண்ட் கண்ட்ரியில் மட்டும்தான் இருக்கும். இட் மீன்ஸ் தட் ஆல் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆர் நேஷனலைஸ்டு அண்ட் மேனேஜ்டு பை த பப்ளிக் அத்தாரிட்டி. ஸோ ஒரு உற்பத்திக்கு காரணமான அனைத்து ரிசோர்ஸ்களும் யாரோட கண்ட்ரோல் இருக்கும், சென்ட்ரல் அத்தாரிட்டி. ஹூ இஸ் த சென்ட்ரல் அத்தாரிட்டி? த கவர்மெண்ட் ஆஃப் பர்டிகுலர் கண்ட்ரி. அவங்க டிசைட் பண்ணுறதான் தட் ஹூ வில் ப்ரொடியூஸ், டு ஹூம் ப்ரொடியூஸ், ஹவு ப்ரொடியூஸ். ஸோ ப்ரைவேட் ஓனர் மாதிரி எனக்கு லாபம் வந்தால் தான் ப்ரொடியூஸ் பண்ணுவேன், எனக்கு லாபம் வரல அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ணாமல் இருக்க மாட்டேன். இங்கே என்ன பண்ணணும், இதைத்தான் செய்யணும், இவங்க தான் செய்யணும், இவங்களுக்கு தான் செய்யணும் அப்படின்றது டிசைட் பண்ணுறது யாரு, சென்ட்ரல் அத்தாரிட்டி ஆர் பப்ளிக் அத்தாரிட்டி. ஸோ அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க, பப்ளிக் ஓனர்ஷிப் ஆஃப் மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். பப்ளிக் ஓனர்ஷிப் ஆஃப் மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். இனி செகண்ட் பாயிண்ட் பார்ப்போம். ஸோ த செகண்ட் பாயிண்ட், சென்ட்ரல் பிளானிங். பிளானிங் இஸ் அன் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் சோசியலிஸ்டிக் எக்கனாமி. ஸோ சோசியலிஸ்டிக் எக்கனாமியில் வந்து பிளானிங் வந்து ஒரு ஒருங்கிணைந்த ஒரு செயல்பாடு. இன் தி சிஸ்டம்ஸ் all decisions are undertaken by the central planning authority. So here in socialist like Cuba, China, Russia, Vietnam or Poland, here no individual entrepreneur or institution have no right to take any decision, because all the industries, major industries and business establishments are controlled by the central government. So all decisions are taken by the
central planning authority. So individual have no rights to take any decisions because the business are controlled by the central controlling authority. But in the same second point, what we have learned in the capitalism. So in this, the second point is freedom of choice and enterprises. அங்கே என்ன படித்தோம்? Each individual is free to carry out any occupation or trade at any place and produce any commodity. Similarly, consumers are free to buy any commodity as per their choice அப்படின்னு படித்தோம். அதாவது வந்து இண்டிவிஜுவலாக இருக்கிற இண்டிவிஜுவல் முதலாளிகள் எந்த பிஸ்னஸ் எங்கே வேணாலும் பண்ணலாம், சட்டத்துக்கு புறம்பு இல்லாமல். எந்த கமாடிட்டி வேணுனாலும் ப்ரொடியூஸ் பண்ணலாம், சட்டத்துக்கு புறம்பு இல்லாமல், ஆஸ் பர் த லா. அதே மாதிரி கன்சியூமர்ஸ் வந்து என்ன வேணாலும். ஆனால் ஹியர் வாட் வி ஹேவ் ஸ்டடீஸ் தட் ஆல் டிசிஷன் ஆர் அண்டர்டேக்கிங் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட். அதாவது பிளானிங் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கண்ட்ரோலில் போயிடும். ஸோ பாயிண்ட் நம்பர் 3, maximum social benefit. Just remember what we have learned in the last session, that maximum profit motive, point number 3 in the capitalism, that profit is the driving force behind all economic activities in a capitalist economy. லாபம் மட்டும்தான் மெயின் குறிக்கோளாக இருக்கும். Those goods which ensure high profit only the individual or organization produce. ஏதாவது ஹையர் இன்கம் வர்ற மாதிரி இருந்தால் மட்டும்தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, பொருட்கள் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. பட் ஹியர் வாட் இஸ் இன் சோசியலிஸ்டிக் எக்கனாமி? ஸோ மேக்ஸிமம் சோசியல் பெனிஃபிட் ஆர் சோசியல் வெல்ஃபேர் இஸ் த கைடிங் பிரின்சிபிள் பிஹைண்ட் ஆல் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ். எந்த பொருளாதார நடவடிக்கையாக இருந்தாலும் பொதுமக்களுக்கு பயனளிக்கும் வகையில் இருந்தால் மட்டுமே, அது பொருளாக ஆகட்டும், வேஜஸாக இருக்கட்டும், லேபர் காஸ்டாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா பப்ளிக் வெல்ஃபேர் ஓரியன்டாக மட்டும்தான் இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் பிளான் இன் சச் எ வே தட் பெனிஃபிட்ஸ் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட் டு சொசைட்டி அட் லார்ஜ். எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க? முதலீடு பண்ணும்போதே இந்த முதலீடு பண்ணால் மட்டும்தான் இந்த பொதுமக்களுக்கு ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும், நிறைய பேருக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகும். பட் சொசைட்டி அட் லார்ஜ், டிஸ்ட்ரிபியூட்டட் சொசைட்டி அட் லார்ஜ். அதாவது ஒரு காரை வாங்கி ஒரே ஒருத்தர் மட்டும் ஓட்டுற ஒரு ஊரில், ஒரு வில்லேஜில், அது மாதிரி இல்லாமல் அந்த ஒரு கார் வாங்குற காஸ்ட்டில் அங்கே இருக்கிற 1000 பேர்த்துக்கு சைக்கிள் வாங்கலாம் இல்லையா? அதுதான் மீனிங். ஒரு கார் வாங்குவதற்கு பதிலாக, கார் வாங்குவது என்பது கேபிட்டலிசம் கண்ட்ரிலாம் படித்தோம். இங்கே வந்து அந்த கார் வாங்குற அதே காஸ்ட்டில் நிறைய மக்களுக்கு சைக்கிள் வாங்கி கொடுக்குறது என்னத்தம்? டிஸ்ட்ரிபியூட்டட் டு த சொசைட்டி அட் லார்ஜ். So point number 4, non-existence of competitions. What is meaning? Under the socialist economic system, there is absence of competition in the market. இங்கே வந்து காம்படிஷனே இல்லை, absence of competition in the market. The state has full control over production and distribution of goods and services. ஒரு இன்ஜினியர் ஆகட்டும், டாக்டர் ஆகட்டும், இல்லை ஒரு மேனுஃபேக்சர், ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் ஃபுட் ப்ரொடக்ஷன், எல்லாமே என்னது? ஃபுல் கண்ட்ரோல்டு பை த கவர்மெண்ட். அந்த ப்ரொடக்ஷன் சரியும், டிஸ்ட்ரிபியூஷன் சரி, குட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது சரி, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது சரி, அதே மாதிரி ஏதாவது சர்வீஸ் இருந்தாலும் சரி, எல்லாமே அந்த குடிமை ஃபுல்லாக யார் கையில் இருக்கும்? ஸ்டேட் கவர்மெண்ட்டோட கையில் இருக்கும். அதனால என்னது? காம்படிஷனே இல்லை. என்னது? ஆப்ஷன்ஸ் ஆஃப் காம்படிஷன். த கன்சியூமர் வில் ஹாவ் லிமிட்டட் சாய்ஸ். அப்படின்னு அர்த்தம், கவர்மெண்ட் எதை ப்ரொடியூஸ் பண்ண சொல்லுது, கவர்மெண்ட் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ண சொல்லுது, அதை மட்டும்தான் நீ சாப்பிட முடியும். இட்ஸ் நாட் எ கேபிட்டலிஸ்ட் லைக் பஃபே சிஸ்டம்ஸ். இது வந்து லிமிட்டெடு ஹோட்டல். இங்கே வந்து இட்லி மட்டும்தான் கிடைக்கும் இன்றைக்கி, இல்லை பிரெட்டு மட்டும்தான் கிடைக்கும், இல்லை உப்புமா மட்டும்தான் கிடைக்கும். நீ நினச்ச மாதிரி போய் இன்றைக்கி வந்து ஒரு கோதுமை ரவா தோசை, ஸ்பெஷல் மசாலா தோசை, இந்த மாதிரிலாம் ஆர்டர் பண்ணிட்டுலாம் இருக்க முடியாது. ஸோ என்ன பண்ண முடியும்? அவன் என்ன கொடுக்குறானோ அதை மட்டும்தான் நீ சாப்பிட முடியும். பட் இதே பாயிண்ட்டு லாஸ்ட் செஷனில் என்ன படித்தோம்? கேபிட்டலிஸ்டில் ஃப்ரீ காம்படிஷன்ஸ் புக் ரெஃபர் பண்ணி பாருங்கள். ஃப்ரீ காம்படிஷன் சொல்லி படித்தோம். தெர் இஸ் ஃப்ரீ காம்படிஷன் போத் ப்ராடக்ட் அண்டு ஃபேக்டர் மார்க்கெட். த கவர்மெண்ட் ஆர் எனி கவர்மெண்ட் அத்தாரிட்டி cannot prevent firm from buying or selling. There is a competition between buyer and seller. அங்கே வந்து என்ன சொல்ல, கன்சியூமர் எதை வேணாலும் வாங்கலாம், எதை வேணாலும் விற்கலாம்.
அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கம்பெனிக்காரங்க அவங்களுக்கு ப்ராஃபிட் வர்ற எல்லாத்தையும் விற்பாங்க. கவர்மெண்ட் எந்த கண்ட்ரோல் பண்ணாது. அங்கே அதனால ஃப்ரீ காம்படிஷன். இங்கே வந்து நோ எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் காம்படிஷன். அங்கே என்ன அர்த்தம்? பையருக்கும் செல்லருக்கு மட்டும்தான் காம்படிஷன் இருக்கும். எப்படி இருக்கு? பையருக்கும் செல்லருக்கு மட்டும்தான் காம்படிஷன் இருக்கு. மற்றபடி மேனுஃபேக்சர்ஸ்குள்ளே காம்படிஷன் இருக்காது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கவர்மெண்ட் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டதுனால காம்படிஷன் அப்படின்ற ஒரு வார்த்தையே எனது ஆப்ஷன்ஸ் ஆகிடுது. ஸோ எல்லா உற்பத்தியும் அதனுடைய டிஸ்ட்ரிபியூஷனும் சர்வீசஸும் கவர்மெண்ட் கண்ட்ரோல் இருக்கிறதுனால எதுக்குமே காம்படிஷன் இருக்காது. அதே மாதிரி கன்சியூமர்ஸ்க்கு வந்து அவங்க இஷ்டத்தையும் எதையும் வாங்க முடியாது. இவங்க எதை கொடுக்குறாங்களோ அதை மட்டும் தான் வாங்க முடியும். அதானது நோ எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் காம்படிஷன். ஆப்ஷன்ஸ் ஆஃப் ப்ரைஸ் மெக்கானிசம். அங்கே என்ன படித்தோம்? ப்ரைஸ் மெக்கானிசம் ஹெட்டிங் படித்தோம். ப்ரைஸ் மெக்கானிசம் இஸ் ஹார்ட் ஆஃப் எனி கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரி. ப்ரைஸை கண்ட்ரோல் பண்ணுறது தான் வந்து கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரியில் ஒரு முக்கியமான சொல்கிறோம். ஆல் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் ஆர் ரெகுலேட்டட் த்ரூ ப்ரைஸ் மெக்கானிசம் அப்படின்னு சொல்கிறோம். எப்படி டிமாண்ட் இருக்குது, எப்படி சப்ளை இருக்குதோ அதை பொறுத்து ப்ரைஸ் ஏறும் இறங்கும். பட் ஹியர் இன் த சோசியலிஸ்டிக் கண்ட்ரீஸ் த ப்ரைஸிங் ஒர்க்ஸ் அண்டர் கண்ட்ரோல் ஆஃப் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் சென்ட்ரல் பிளானிங் அத்தாரிட்டி. நீ இஷ்டத்துக்கு வந்து ப்ரைஸ் வைக்க முடியாது. கவர்மெண்ட் என்ன தயாரிக்குதோ அதை தான். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ரயில்வே இருக்குது. இந்தியா ஃபுல்லாக ரயில்வே பார்த்தீங்கன்னா செகண்ட் கிளாஸ்னால் இதுதான் கட்டணும், தேர்டு கிளாஸ்னால் இதுதான், ஏசினா இதுதான் ஃபிக்ஸ்டு பை த சென்ட்ரல் அத்தாரிட்டி. நோ ஒன் ஹேஸ் இன்டர்ஃபியர் இந்த ப்ரைவேட் பீப்புள். அதே மாதிரி தான் டெலிஃபோன் கட்டணும், இவ்வளோ தான் ஃபிக்ஸ்னால் இந்தியா ஃபுல்லாக ஒரே ப்ரைஸ் தான். பட் இதே பார்த்தீங்கன்னா நம்ம ஆம்னி பஸ் எடுத்துங்க, ப்ரைவேட் பஸ்ஸஸ் சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி, மதுரை, தூத்துக்குடி, ஏன் நம்ம ஒட்டத்தில் கூட 4-5 பஸ் வருது இல்லையா? இவங்க என்ன பண்ணுவாங்க? ஒன்றுமே இல்லைன்னா 400-300 கூப்பிட்டு போவாங்க. Suppose during the time of festival like Diwali or Pongal or New Year's or any summer holidays, they sharply hike their ticket prices to 1,000 to 2,000 rupees, even beyond the more. We cannot control. If it is capitalist countries, based on the demand, they have to hike the price. But in socialistic country like China or Poland or Cuba or Vietnam or Russia, the total price are controlled by the government. They have to regulate, they have to plan. No individual will interfere, respect their product. So அதனால இங்க ஆப்ஷன்ஸ் ஆஃப் பிரைஸ் மெக்கானிசம். கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அதை நீ வாங்கித்தான் ஆகணும், வேற வழியே இல்லை. நெக்ஸ்ட் பாயிண்ட் 6th ஈக்குவலிட்டி ஆஃப் இன்கம். ஸோ இதே பாயிண்ட்டை we have to learned that இன்இக்வாலிட்டிஸ் ஆஃப் இன்கம் அப்படி கேட்டிங்களா? 7th பாயிண்டாக கேபிட்டலிசம் படித்தோம், கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமிக்ஸில் படித்தோம். ஹியர் நான் இதை ஈக்குவாலிட்டி ஆஃப் இன்கம்னு இங்கே படிக்கிறோம். வாட் இஸ் த ஸ்பெஷல் advantages of this equality of income? Another essential feature of socialism is the removal and reduction of economic inequalities. So என்னது? removal and reduction of economic inequalities. நீ ஏழை பணக்காரன்ற பாகுபாடு இங்கே நிறையா இருக்காது. அங்கே கேபிட்டலிஸ்டில் பார்த்தீங்கன்னா நிறையா உழைச்சி நிறையா ஸ்கில் ஆகி நிறையா ப்ராக்டிஸை இம்ப்ரூவ் பண்ணினா யூ ஹேவ் டு ஏர்ன் மோர் அண்ட் மோர். யூ கேன் பர்ச்சேஸ் பங்களா, கார், ஃப்ளைட், வாட் எவர் இட் இஸ் யூ லைக். பட் ஹியர் த மெயின் ஃபீச்சர் ஆஃப் சோசியலிசம் இஸ் ரிமூவல் அண்ட் ரிடக்ஷன் ஆஃப் எக்கனாமிக் இன்இக்வாலிட்டிஸ். பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை முடிஞ்ச அளவுக்கு குறைத்தல் ஆர் ஒழித்து கட்டுறது. இதுதான் என்னது? ஈக்குவாலிட்டி ஆஃப் இன்கம் சொல்கிறது. இங்கே அண்டர் சோசியலிசம் பிரைவேட் ப்ராப்பர்ட்டி அண்ட் த லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் டு நாட் எக்ஸிஸ்ட். இதே ஃபர்ஸ்ட் பாயிண்டில் பார்த்தோம். கேபிட்டலிஸ்டில் என்ன பார்த்தோம்? எல்லாமே ப்ரைவேட் ஓன்டு ப்ராப்பர்ட்டிஸ், இண்டஸ்ட்ரீஸ் ஆகட்டும், என்டர்பிரைஸ் ஆகட்டும், ஷாப்ஸ், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் எல்லாமே என்னது? ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியாக இருந்தது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி இல்லை. அதே மாதிரி லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் டு நாட் எக்ஸிஸ்ட் ஹியர். இதில் இன் சோர்சஸில் பார்த்தீங்கன்னா லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்றது இல்லவே இல்லை. பட் அங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்டில் லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் டியூரிங் த ரிட்டையர்மெண்ட் ஆர் டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் டெத் த டோட்டல் ப்ராப்பர்ட்டி ஓன்டு பை த ப்ரைவேட் பீப்புள் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு தேர் ஹையர்ஸ். அவங்க வாரிசுகளுக்கு பொண்ணு படித்தோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஈக்குவாலிட்டி ஆஃப் இன்கம். உழைக்கிறானா உழைக்கலையோ, ஸ்கில்டோ அன்ஸ்கில்டோ, பூவர ரிச்சோ, அவனுக்கு என்னது
ஆல்மோஸ்ட் மோர் ஆர் லெஸ் ஈக்குவல் இன்கம் இருக்க மாதிரி பார்த்துக்குவாங்க. இதுதான் வந்து 6th ஸ்பெஷல் பாயிண்ட் ஆஃப் சோசியலிசம்ஸ். இதே பார்த்தீங்கன்னா கேபிட்டலிஸ்ட் எக்கனாமியில் அங்கே 7th பாயிண்டில் படித்தோம். A capitalist society is divided into two classes, haves and have-nots. ஹேவ்ஸ்னு என்ன அர்த்தம்? இருக்கிறவன், ஹேவ் நாட்ஸ் இல்லாதவன். ஹேவ்ஸ் யாருன்னா ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கவன், இண்டஸ்ட்ரி வச்சுருக்கவன். ஹேவ் நாட் அந்த ப்ராப்பர்ட்டி வச்சுருக்க பணக்காரனுக்கு உழைக்கிற ஏழையாக இருக்கிறவன். ஒரு சைடு கணக்காரனாக இருப்பான், ஒரு சைடு ஏழையாக இருப்பான். தகுதி இருந்தால் எல்லாருமே பணக்காரனாகலாம், தகுதி இல்லைலாம் பணக்காரனும் ஏழையாகலாம். இதுதான் இது inequalities of income in 7th point of capitalistic economy, but here equality of income is existing. So in the sense of health, education and professional training மெயின் இந்த மூணு எடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த socialism provides equal opportunities for all. ஸோ எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலான ஹெல்த் இப்போ there is no private hospital there is no private school and college is there is no any institutions for gaining of individuals entrepreneurs or individual institutions. எல்லாமே காமனாக இருக்கும். கல்வியாகட்டும், சுகாதாரமாகட்டும், ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் ஆகட்டும், எல்லாத்துக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தரதுக்காக என்ன பண்ணுவாங்க அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, எல்லாத்தையுமே வந்து அரசுடைமையாக்கிறது. அரசுடைமையாக்கி அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, இந்த கல்வி நாருக்கு போகணும்னு டிசைட் பண்ணுறது. ஈவன் ரஷ்யா எடுத்துக்கும், சைனா எடுத்துக்கும். ஸோ ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இஸ் வெரி லெஸ். பட் இந்த செக்ஷனில் ஃபஸ்ட்டில் ஒன்று பார்த்தோம், நாட் 100% சோசியலிசம் ஆஸ் ஆன் டேட்னு ஒரு வார்த்தையை படித்தோம். ஒய்? பிகாஸ் ஆஃப் டே பை டே இந்த கோர்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் தே ஹாவ் டு சேஞ்ச் ஃப்ரம் socialism to mixed economy, socialism to mixed economy slowly. So இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தியரிட்டிக்கலி பாசிபிள், பட் ப்ராக்டிக்கலி தே ஹாவ் டு சேஞ்ச் தியர் மென்டாலிட்டி. ஸோ பாயிண்ட் நம்பர் 7 என்ன, ஹெல்த், எஜுகேஷன், ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் வந்து எல்லாத்துக்கும் ஈக்குவலாக கிடைக்கும்ன்றதான் பாயிண்ட் நம்பர். ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ லாஸ்ட் அண்ட் பெஸ்ட் பாயிண்ட் இஸ் கிளாஸ்லெஸ் சொசைட்டி. கிளாஸ்லெஸ் ஜாதி, மதம் அது மாதிரி வச்சுக்கலாம். இல்லை வந்து ஏழை, பணக்காரன், ஸ்கில்டு, அன்ஸ்கில்டு, அப்பர், லோயர் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரியான கிளாஸ் வந்து சோசியலிஸ்ட் கண்ட்ரியில் குறைவு அப்படின்னு சொல்லிட்டு இந்த தியரி சொல்லுது. அண்டர் சோசியலிசம் தெர் இஸ் ஏ கிளாஸ்லெஸ் சொசைட்டி அண்ட் நோ கிளாஸ் கான்ஃப்ளிக்ட்ஸ். ஏழை பணக்காரன் தான் நமக்கு வரும். பணக்காரனை பார்த்து ஏழை சத்தம் போடுறதும், ஏழையை பார்த்து பணக்காரன் சத்தம் போடுறதும் நம்ம மாதிரி இந்தியா அல்லது அந்த கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரியில் சர்வசாதாரணம். பட் ஹியர் இட்ஸ் ஏ கிளாஸ்லெஸ் சொசைட்டி. தெர் இஸ் நோ கான்ஃப்ளிக்ட்ஸ். கான்ஃப்ளிக்ட்ஸ் என்ன, முரண்பாடுகள், ஒருத்தர் குறை சொல்லிட்டு ஒருத்தர் குறை சொல்லிட்டு முரண்பாடு வர்றது, அதுதான் கான்ஃப்ளிக்ட் சொல்கிறது. அந்த மாதிரி கிளாஸ்லெஸ் சொசைட்டியில் முரண்பாடு இல்லாமல் போயிட்டுருக்காங்க. இன் எ ட்ரூ சோசியலிட்டி சொசைட்டி எவ்ரி ஒன் இஸ் ஈக்குவல் ஆஸ் ஃபார் அஸ் எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் இஸ் கன்சர்ன்ட். உண்மையாக ஒரு சோசியலிஸ்ட் சொசைட்டி இருந்துச்சுன்னா, சப்போஸ் இட்ஸ் தியரிட்டிக்கல், we cannot assume as that they have to follow true socialist policy. I think maybe Cuba is possible. I don't know much about this, but China or other things they have to change the slowly from to other type of economics like mixed or capitalism. So you என்ன சொல்றான்னா, true capitalist society இருந்துச்சுன்னா டெஃபினட்டா என்ன பண்ணுவாங்க, everyone is equal as far as economic status is concerned. எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் கன்சிடர் பண்ணும்போது டெஃபினட்டாக எல்லாருமே ஈக்குவலாக தான் இருப்பாங்க. எல்லார் வீட்லேயும் சைக்கிள் இருக்கும், எல்லார் வீட்லேயும் ஃப்ரிட்ஜ் இருக்கும், எல்லார் வீட்லையும் டிவி இருக்கும். இதுதான் என்னது, எக்கனாமிக் கன்செப்ட் பண்ணி நம்ம புரிஞ்சுக்கிறது. பட் இதே கேபிட்டலிஸ்ட்னா நிறைய உழைக்கிறவன், ஸ்கில்டு, சீக்கிரம் பணக்காரன் ஆயிடுவான். அவன்கிட்ட வேலைக்கு இருக்கிறவன் கொஞ்சம் கொஞ்சமாக பணக்காரன் ஆகும். இதுதான் 8th பாயிண்டோட மெயின் aspect. So far we have covered 8 numbers of features of socialistic economy. So first point பார்த்தீங்கன்னா public ownership of means of production. Second point, central planning, all planning are controlled by the central government. Third point, maximum social benefit. அங்கே பார்த்தோம் profit is the motto. Here maximum social welfare is the guiding principle.
the fourth point பார்த்தீங்கன்னா non-existence of competition because all prices are fixed by the government or central government. There is no competition among the seller or buyer. Consumer has the only limited opportunities. They have limited choices to select their food or anything else. Fifth one, options of price mechanism because all prices are controlled by the government. So the private entrepreneurs or individual have no right to plan to fix the prices, and also consumer also whatever they have to offer they have to purchase, and no choices for the consumer also. Equality of income, the income are distributed equally among the rich or poor people. There is no inequalities, economic inequalities, though no private property and law of incomes also completely do not exist. So seventh point, equality of opportunity. So all should get the equal opportunity to do work or purchase or anything else. The health and the education and the professional trainings are common or owned by the government. And the last or the best point is classless society. There is no upper or lower classes. All society are equal. The true socialist party, everyone is equal as far as the economic status is concerned. That is that all the 8 points of merits of the socialist economy, or command economy, or planned economy, or socialism. So merits of socialism. Next heading. Under this category we are going to discuss about the reduction in inequalities, rational allocation of resources, absence of class conflicts, end of trade cycles, promotes social welfare. These are the 5 headings under the merits of socialism. பட் இதே ஹெட்டிங்கில் வந்து நம்ம கேபிட்டலிஸ்டம் பார்க்கும்போது there are so many points that automatic working, efficient use of resources, incentive for hard work, economic progress, consumer sovereignty, higher rates of capital formation, and the last one, development of new technology. Differently படிச்சோம், but that are entirely different from what we are going to discuss in this socialist economy. So in the first point, reduction of inequalities. So what is the meaning of reduction? இது பார்த்தோம், ஃபீச்சர்ஸ்லேயே பார்த்தோம். ஃபீச்சர்ஸில் என்ன பார்த்தோம்? இன்இக்வாலிட்டி இருக்காது, எல்லாம் காமனாக இருக்குன்னு பார்த்தோம். ஸோ no one is allowed to own and use private property to exploit others. ஸோ யாருக்குமே எந்த உரிமையும் இல்லை. எதற்கு? ஒரு பிரைவேட் ப்ராப்பர்ட்டியை சொந்தமாக்கிறது. ப்ரைவேட்டாக ப்ராப்பர்ட்டி, நோ ஒன் இஸ் allowed to own and use private property to exploit it because everything under the government control. So no private individual is owner of any property. அதானது ரிடக்ஷன் இஸ் இன் இன்இக்வாலிட்டி. உழைத்தவன் உழைக்காதவன், ஸ்கில்டு அன்ஸ்கில்டு, ஏழை பணக்காரன், எல்லாரும் ஒரே தட்டில் சாப்பாடு தான் என்னது சோஷலிஸ்ட் கண்ட்ரி. நமக்கு ஒத்து வருமானு நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம கிளாஸில் இருக்கோம், ஒரு 40 பேர் இருக்கோம், 40 numbers of students. So 10 of them are outstanding students, got center marks. அடுத்த 10 75 marks, அடுத்த 10 50 marks, அடுத்த 10 25 marks. ஸோ நல்லா படிக்கவே 100 மார்க் இருக்கான், அதை விட கம்மியாக 75 marks, அப்புறம் 50 25. இது எல்லாமே இல்லாமல் எல்லாத்துக்கும் ஒரே மார்க். நீ படித்தாலும் படிக்காட்டியும் உனக்கு வந்து 35 marks தான். அப்படின்னா ஹவு டு வி டேக் அவர் புக் டு ஸ்டடி? ஹவு டு வி ஒர்க் ஹார்ட்? திஸ் இஸ் த ப்ராப்ளம் that have faced by the some of the socialist country. Then reduction of inequalities. Second point is rational allocation of resources. The central planning authority allocates the resources. யாரு? மத்திய அரசு, சென்ட்ரல், ஒரே கவர்மெண்ட் தான் பார்த்தீங்கன்னா சோசியலிஸ்ட் கண்ட்ரிலாம். The central planning authority allocates the resources in planned manner. ஸோ இந்தந்த ஸ்டேட்டுக்கு அல்ல இந்தந்த ஊருக்கு இவ்வளோ தான் ரிசோர்ஸ்னு சொல்லிட்டு யார் அலோகேட் பண்ணுவான்? கவர்மெண்ட்டே அலோகேட் பண்ணிடும். வேஸ்டேஜஸ் ஆர் மினிமைஸ்ட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் மேட் இன் ஏ ப்ரீ பிளான்டு மேனர். ஸோ இந்த ஊருக்கு இந்த இண்டஸ்ட்ரிக்கு இத்தனை மக்களுக்கு இதுதான் இண்டஸ்ட்ரி, இவ்வளோ தான் செலவு அப்படின்னு ஆல்ரெடி ப்ரீ ஃபிக்ஸ்டு. பட் இதே பார்த்தீங்கன்னா கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரியில் வி ஹேவ் டு சீன் தட் லாட் ஆஃப் வேஸ்டேஜஸ். நிறைய ப்ரொடியூஸ் பண்ணி வேஸ்ட் பண்ணுவாங்க ப்ராஃபிட் மோட்டிவ் இருக்கிறதுனால. பட் ஹியர் என்னது? சென்ட்ரல் கவர்மெண்ட் பிளான்ட் வெல் டு allocate the resources to various sectors that only motto the social welfare or public welfare. அதனால the wages are minimized
and investments are made in a pre-planned manner. Investment in a pre-planned. Then the second heading, rational allocation of resources. Third one, options of class conflicts. Options of class, இது முன்னாடியே பார்த்தோம். There is no upper lower class. பணக்கார ஏழை இல்லைன்னு என்ன பண்ணுவோம், இது கிளாஸ் கான்ஃப்ளிக்ட் எடுத்து. As inequalities are minimum, பாகுபாடுன்றது ரொம்ப குறைச்சலாக தான் இருக்கும். தெர் இஸ் நோ கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் ரிச் அண்ட் புவர் கிளாஸ். பணக்காரனுக்கும் ஏழையும், அங்கே பணக்காரனுக்கும் ஏழைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்காது. ஒரே ட்ரெஸ்ஸு ஒரே ஃபுட்டுன்னா யார் பணக்காரன் யார் ஏழை, ரெண்டு பேரும் சைக்கிள் தான் போவாங்க. ஸோ அப்படிங்கும்போது தெர் இஸ் நோ கான்ஃப்ளிக்ட்ஸ் அமாங் தெம். சொசைட்டி ஃபங்க்ஷன் ஏ ஹார்மோனியஸ் மேனர். ஒரு ரிதமான சூழ்நிலையில், ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு சுமூகமான சூழ்நிலை தான் சொசைட்டி போயிட்டுருக்கும். அதானது ஆப்ஷன்ஸ் ஆஃப் கிளாஸ் கான்ஃப்ளிக்ட்ஸ் அண்டர் த ஹெட்டிங் 3. ஸோ ஏழை பணக்காரன் ஆர் அப்பர் லோயர் கிளாஸ், அவங்களுக்குள்ள வந்து தெர் இஸ் நோ மச் கான்ஃப்ளிக்ட்ஸ் அமாங் தம். தெர் இஸ் நோ பார்ஷியாலிட்டி பிட்வீன் த ரிச் அண்ட் புவர். ஸோ சொசைட்டி எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருந்தால் ஒரு ஹார்மோனியஸ் மேனர். ஒரு கிளாஸில் எல்லாருமே ஆவரேஜ் தான் படிப்பாங்க. அப்போ என்ன ஆகும், இவன் நல்லா படிப்பான், இவன் மோசமாக படிப்பான்ட்டு ஒரு பாகுபாடு இருக்காது. அப்புறம் ஒரு ஸ்மூத்தாக ஃபங்க்ஷன் ஆகும் இல்லையா, அதான் சொல்கிறாங்க ஆப்ஷன்ஸ் ஆஃப் கிளாஸ் கான்ஃப்ளிக்ட். So fourth point, end of trade cycle. Planning authority takes control over production. யார் பண்ணுறான், எல்லாமே பிளானிங் அத்தாரிட்டி தான் பண்ணுறாங்க. அவங்க தான் என்ன பண்ணுறாங்க, ஓவர் ப்ரொடக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் குட்ஸ் சர்வீஸ் எல்லாமே யார் பண்ணுவா, இந்த பிளானிங் அத்தாரிட்டி தான் பண்ணுவாங்க. அதனால இந்த எக்கனாமிக் ஃப்ளக்சுவேஷன்ஸ் அப்படின்றது வந்து சுத்தமாக இருக்காது. நான் சொன்ன நேரத்துக்கு கேபிட்டலிஸ்ட் சொல்லியிருக்கேன். சப்போஸ் டியூரிங் த ப்ரொடக்ஷன் டைம் ஆஃப் டொமேட்டோ supply is more in Ottanchitram market, supply is more and demand is normal, low கிடையாது, demand is normal. ஒரு 100 buyers இருப்பாங்க, 1000 செல்லர் இருப்பாங்க. அப்போ சப்ளை அதிகமாச்சு, டிமாண்ட் நார்மலாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு kg ஆஃப் டொமேட்டோ கம்ஸ் அரௌண்ட் 3 to 4 rupees or even less than that. டுடேஸ் மார்க்கெட் இன்றைக்கி என்ன தேதி, 21 ஏப்ரல் 2020. ஒரு பெட்டி தக்காளி இன்றைக்கி ஒட்டச்சத்திரம் மார்க்கெட்டில் வெறும் 100 rupees தான், ஜஸ்ட் டிவைடட் பை 15 kg. ஸோ அரவுண்டு 8 rupees, அரவுண்டு 8 rupees டுடேஸ் மார்க்கெட் டொமேட்டோ ப்ரைஸ் ஒட்டச்சத்திரம் இன்றைக்கி தேதி கட்டுக்க 20/4/2020. பட் இதே டொமேட்டோ டியூரிங் த டைம் ஆஃப் சம்மர், ஜூன் ஜூலை, the production is less. That time the same number, 100 numbers of buyer available, but the supplier should be around 50. இப்போ சப்ளை குறைஞ்சி போச்சு, டிமாண்ட் நார்மலாக இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் டொமேட்டோ காஸ்ட் நியர்லி 700 to 800 rupees. இப்போ கால்குலேட் பண்ணி பாரு, 1 kg of tomato comes around nearly 60 to 70 rupees during the supply less time. Supply more, the demand is normal, the price of the goods is come in bottom level. If supply is less, demand is normal, the price of that commodity, for example tomato in our Ottanchitram area is in the peak of 700 to 800 rupees per box, comes around rupees 60 to 70 rupees of tomato per kg. This is not possible in socialist country, because that everything is planned by the government, central government. So the production and distribution is taken over by the government. There is no economic fluctuation because the supply and demand is almost harmonious throughout the year. There is no low supply or high supply. Demand and supply are fully controlled by the government concerned socialistic economics. This is the end of trade cycle. The last point, fifth point, promotes social welfare. So under this heading, the options of exploitation. Here, why? The total industries, productions are controlled by the government of concerned country. So there is no exploitation and reduction in economic inequalities, because we have studied already the wealth are distributed equally among the rich and poor people. There is no class, almost classless society. And the avoidance of trade cycle, just in the previous is what we have seen, that prices are fixed by the government. There is no much choice for the public. So in this avoidance of trade cycle,
and increase in productivity efficiencies help to promote the social welfare. ஸோ எல்லாமே கவர்மெண்ட் கண்ட்ரோல் வந்ததுனால ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணி சோசியல் வெல்ஃபேருக்கு பண்ணுவாங்களே ஒழிய தட் இது the total motto of this socialism economics or socialistic economics or socialism or promotes the social welfare. இங்கே வந்து என்னது ப்ராஃபிட் மோட்டிவ்ன்றது வந்து இல்லவே இல்லை. ஸோ வாட் ஆர் த பாயிண்ட் they have to study? ஸோ ஆப்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸ்ட்ராலேட்டர்ஸ், reduction of economic inequalities, avoidance of trade cycle, the fourth another increase of production efficiency. Under this four headings, almost what we said in the previous PowerPoint, that socialist welfare is only motto of this particular socialism. So now come under the heading of demerits of socialisms. சோசியலிசம் பாதகங்கள் அல்லது தீமைகள் கூட சொல்லலாம், அல்லது ட்ராபேக்ஸ் சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் இஸ் ரெட் டேபிசம் அண்டு பியூரோக்ரஸி. ரெட் டேபிசம் அண்டு பியூரோக்ரஸி. ஸோ ஆஸ் வாட் இஸ் ரெட் டேபிசம்? இட் மீன்ஸ் த ப்ராக்டிஸ் ஆஃப் ரெக்யூரிங் எக்ஸசிவ் பேப்பர் ஒர்க் அண்டு tedious procedure before official action can be considered or completed. And it also called as red tapery. எப்படின்னா சொல்ல ரெட் டேப்பரின்னு சொல்லலாம், அல்லது ரெட் டேப்பரின்னு சொல்கிறோம். அது மீன்னா as the decision are taken by the government agencies. Decision யாருப்பா? Not individuals. Decision taken by government agencies. Approval of many officials. ஒரு டேபிள்லேருந்து இன்னொரு டேபிளுக்கு போகணும், இன்னொரு டேபிள். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டில் எடுத்துக்குமே, ஃபார் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் or income certificate or nativity certificate. So whatever it is, first we have to approach VAO of a village. Then from VAO table to it go to revenue inspector RI. From revenue inspector to Tahsildar. So 3 tables pass ஆகணும். It's actually பார்த்தீங்கன்னா ஒரு half a page work. It will take more than a week now. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் வந்து தப்பிச்சோம். ஸோ ஒரு ஆஃப் அ டே முடிகிற ஒர்க்கு இட் வில் டேக் 3 to 7 days டு கெட் ஏ கம்யூனிட்டி ஆர் நேட்டிவ் சர்டிஃபிகேட். ஸோ 3 டேபிள். அது மாதிரி அப்ரூவல் ஆஃப் மெனி அஃபீஷியல்ஸ் அண்ட் மூவ்மெண்ட் ஆஃப் ஃபைல்ஸ் ஃப்ரம் ஒன் டேபிள் டு அனதர் டேக் டைம் அண்ட் லீட்ஸ் டு ரெட் டேபிசம். ரெட் டேபிசம். ஸோ டூ மச் ஆஃப் டீடியஸ் பேப்பர் ஒர்க் இன்வால்வ்டு டு ஃபைனலைஸ் வாட் எவர் டிசிஷன். இதே கேபிட்டலேஷன் என்ன ஆகும்? யார் ஓனரோ அந்த ஓனர் பார்த்து ஒரு டக்குன்னு ஒரு சொடக்கு போட்டு நிறைவேற்றிருப்பார். இதுதான் என்னது, அதுக்கு இதுக்குள்ள வித்தியாசம். ஸோ ஃபர்ஸ்ட் டிமெரிட்ஸ் ஆர் ரெட் டேபிசம் ஆர் பியூரோக்ரஸி. ஆப்ஷன்ஸ் ஆஃப் இன்சென்டிவ். அங்கே பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் இன்சென்டிவ் தருவாங்க இங்கே கேபிட்டலிஸ்டில். பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் என்ன இது, நீ என்ன ஒர்க் பண்ணாலும் சரி பண்ணாட்டி சரி உனக்கு இருக்கிற கோட்டா அப்படி தான் உனக்கு வந்து நிற்கும். என்ன ஆகும்? ஸோ அதனால் நீ எவ்வளோ பெரிய ஸ்கில்டு லேபராக இருந்தாலும் சரி, எவ்வளோ எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணாலும் சரி, உன் ஒர்க்கை ஹார்டாக பண்ணாலும் சரி உனக்கு கோட்டாவும் கிடைக்காது. ஸோ அதாவது ஆப்ஷன்ஸ் ஆஃப் இன்சென்டிவ். ஸோ இன் திஸ் கேட்டகரி the major limitation of socialism is that this does not provide any incentive for efficiency. நீ ரொம்ப கில்லாடியாக இருக்கலாம், ரொம்ப நல்ல ஒரு டீச்சராகவோ டாக்டராகவோ இன்ஜினியராகவோ அல்லது வந்து லேபராகவோ இருக்கலாம். அதோட உனக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ்ட்ரா இன்சென்டிவ் கிடைக்காது. எவ்வளோ எஃபிஷியன்சியாக நீ உழைச்சாலும் உனக்கு என்னது ஈக்குவலாக டிவைட் பண்ண ஷேர் மட்டும்தான் இருக்கும். ஸோ இதனால் என்ன ஆகும்? ப்ரொடக்டிவிட்டி சஃபர் ஆகும். சப்போஸ் ஒரு நோட் பைண்டிங் பண்ணுற ஒரு ப்ரெஸ் இருக்குன்னு வச்சுக்கோ, ஒரு எஃபிஷியன்ட்டான ஒரு லேபர் வந்து ஒரு நாளைக்கு 100 பண்ணுவான். இன்னும் ஹை எஃபிஷியன்ஸ்னால் அவனால் 150 பண்ண முடியும். ஸோ ஒரு எஃபிஷியன்ட்டான லேபர் 100 பண்ணுறான், இன்னொரு ஹை எஃபிஷியன்ஸ் லேபர் வந்து 150 பண்ணுறான். இதில் வந்து ஒரு சோம்பேறி இருப்பான், வந்து லெஸ் எஃபிஷியன்சி, அவன் 50 தான் பண்ணுறான். இப்போ 50 பண்ணுறவனுக்கு ஒரு நோட்டுக்கு 5 ரூபா, 250 ருபீஸ். ஒரு நோட்டுக்கு வந்து 5 ரூபீஸ் தான் வச்சுக்கோ. கம்பெனி ஓனர், ப்ரெஸ் ஓனர், அவனுக்கு 50 பண்ணவனுக்கு 5 × 50 250 ருபீஸ் கிடைக்கும். இந்த 100 பண்ணவனுக்கு வந்து 500 ருபீஸ் கிடைக்கும். 150 பண்ணவனுக்கு வந்து 750 கிடைக்கும். இங்கே எஃபிஷியன்சி கூட இன்சென்டிவ் அதிகமாகுது. பட் இதே சோசியலிஸ்ட் கண்ட்ரினா என்னாகும்? 50 பண்ணுற பைண்டிங் பண்ணுறவனுக்கும் 100 பைண்டிங் பண்ணுறவனுக்கும் 150 பைண்டிங் பண்ணுறவனுக்கும் என்னது, ஒரே ஒரு ரூபா, அது 300 400 ஃபிக்ஸ் பண்ணிடுவான். அப்போ ஆட்டோமேட்டிக் என்னாகும்? 50 ருபீஸ் 50 பைண்டிங் பண்ணுறவன் அதே தான் பண்ணுவான். 150 பைண்டிங் பண்ணுறவன்
என்ன பண்ணுவான், எஃபிஷியன்சி காமிக்காமல் 50 தான் பண்ணுவான். அப்போ 100 பண்ணுறவன் 50 தான் பண்ணுவான். அப்போ இந்த கம்பெனியோட ப்ரொடக்ஷன் லெவல் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 3 × 50 பைண்டிங் ஆஃப் நோட், ஸோ 150 தான். இதே இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், 50, 100, 150. ஸோ டோட்டலாக 300 பைண்டிங் பண்ணுற கெப்பாசிட்டி கேபிட்டலிஸ்ட் இருக்குது பிகாஸ் ஆஃப் இன்சென்டிவ். இங்கே பார்த்தீங்கன்னா 3 பேருமே இன்சென்டிவ் அல்லது ஊக்கத்தொகை இல்லாதனால தே ஹாவ் டு டூ வாட் த லெஸ் எஃபிஷியன்சி பர்சன் பண்ணுறானோ அதே தானே எஃபிஷியன்ட் பர்சனும் ஹை எஃபிஷியன்ட் பண்ணுவோம். ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும், அந்த கம்பெனியோட மொத்த பர்சன் நினைக்கிறது 150 ஆகிடும். ஸோ அதனால் ப்ரொடக்டிவிட்டி ஆல்சோ சஃபர். திஸ் இஸ் த ஆப்சன்ஸ் ஆஃப் இன்சென்டிவ். இட் இஸ் த மெயின் ட்ராபேக் ஆஃப் சோஷலிஸ்ட் எக்கனாமி. லிமிட்டெட் ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ், லிமிட்டெட் ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ். ஸோ என்ன, the total production and distribution are controlled by the government of concerned country. ஸோ அந்த கண்ட்ரியில் என்ன நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இருக்கோ அல்லது எதெல்லாம் இம்போர்ட் பண்ணால் சீப் அண்ட் பெஸ்ட்டாக பப்ளிக் கொடுக்க முடியுமோ அதை மட்டும்தான் அந்த கண்ட்ரி ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ அப்போ என்ன பண்ண முடியும், கன்சியூமருக்கு வந்து சாய்ஸ் ஆஃப் செலெக்ஷன்ஸ் இஸ் வெரி லிமிட்டட். So consumer do not enjoy freedom of choice over consumption of goods and services. Suppose தமிழ்நாட்டுக்கு பீஸா வேணால் பீஸா சாப்பிட்லாம், வெஸ்டர்ன் ஃபுட்டு, குஜராத் தாலி எத்தனையோ வகையான இருக்குது. பட் அப்படி இல்லாமல் எல்லா ஹோட்டல்லையும் இதுதான் மெனு. இட்லி காலையில், மதியானம் டொமேட்டோ ரைஸ், நைட்டு வந்து சப்பாத்தி குருமா. ஸோ இந்த மாதிரி ஒரே வகையான வெரைட்டி லிமிட்டட் கொடுத்தோம்னா கன்சியூமர் ஹேவ் no chance to select their goods to purchase and services. For example, இன்னும் புரியுற மாதிரி சொல்கிற மாதிரி தான். ஸோ இன் இந்தியா இட்ஸ் ஆல்மோஸ்ட் மிக்ஸ்டு எக்கனாமி. கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரி ஆர் சம்திங் எல்ஸ். அங்கே வந்து ப்ரைவேட் இருக்கும், கவர்மெண்ட் இருக்கும். இந்தியா மாதிரி வந்து ஸ்கூல் பார்த்துக்குங்க அல்லது வந்து ஹாஸ்பிட்டல் பார்த்துங்க. ஸ்கூல் வேண்டாம், ஹாஸ்பிட்டல் எடுத்துக்குவோம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஸோ இப்போ இந்தியாவில் வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலை ஃபுல்லாக அபாலிஷ் பண்ணிட்டோம்னா என்னாகும், இட் இஸ் சோஷலிஸ்ட் கண்ட்ரி ஆகிடும். இப்போ நமக்கு வைத்தியம் பார்க்கணும், ஒரு தலைவலி காய்ச்சல் ஒரு ஆப்ரேஷன் அப்படின்னா கூட இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் போய் ஜாயின் பண்ணி ஆகணும். அங்கே நமக்கு தேவையான எல்லா ட்ரீட்மெண்ட் கிடைக்குமா அப்படின்னா இட்ஸ் வெரி லிமிட்டட், இட்ஸ் வெரி ரேர். அப்போ என்ன முடியும், நமக்கு சாய்ஸ் போயிடுது, சர்வீசஸ் நமக்கு கிடைக்கல. அதே மாதிரி ஸ்கூல் எடுத்துக்கோ, கவர்மெண்ட் ஸ்கூல் மட்டும்தானே ஆகும், அங்கே மட்டும்தான் போய் படிக்க முடியும். ப்ரைவேட் ஸ்கூலுமே அங்கே தான் போய் சாய்ஸ் பண்ணுவோம், வேறு இல்லையே. ஸோ இதே ப்ரைவேட் ஸ்கூலில் அது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது த பப்ளிக் செலக்ட் தியர் சாய்ஸ். இது நல்ல ஸ்கூலில் இல்லை, இது நல்ல ஹாஸ்பிட்டல், இங்கே வந்து நல்ல டாக்டர்ஸ் இருக்காங்க, இங்கே போனால் வந்து சீப்பாக இருக்கும், இல்லை நம்ம வசதியாக இருக்கும், ஹைஜீனிக்காக இருக்கும், இதெல்லாம் கன்சர்ன். ஸோ அந்த சாய்ஸஸ் வந்து என்ன ஆகும், இந்த சோஷலிஸ்ட் கண்ட்ரியில் கம்ப்ளீட்டாக ஆப்சண்ட் ஆகிடுது. பிகாஸ் த எவ்ரிபடி இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஈக்குவல். ஸோ தே ஹேவ் டு அப்ளை இன்இக்வாலிட்டி. ஸோ அதனால் என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக கன்சியூமருடைய சாய்ஸ் வந்து லிமிட் ஆகிடுது. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பவர், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பவர். ஸோ ஆல் டிசிஷன்ஸ் ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் ஆர் controlled by the government, central authority. So the private people have no choice of thinking about it. The state takes all major decisions. அவங்க தான் முடிவெடுப்பாங்க, வேறு யாருக்கும் அது அதிகாரம் இல்லை. ஸோ அவங்க நினச்சா ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, நினச்சா ஸ்டாப் பண்ணுவாங்க. The private takes no initiative in making economic decisions. Private என்ன பண்ண முடியாது. So there is no choice, no initiative in making economic decisions. ஸோ இந்த பொருள் உற்பத்தி பண்ணலாம், இதை விளைவிக்கலாம், இல்லை விற்கலாம், இதை வாங்கலாம் அப்படின்னு ரைட்ஸ் வந்து யாருப்பா, த ஸ்டேட், வேறு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. ஸோ இந்த மாதிரி டோட்டல் எக்கனாமிக் சிஸ்டம்ஸ் ஆர் ஃபுல்லி கண்ட்ரோல்டு பை த சென்ட்ரல் அக்ரிகேட் சென்டர். ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் the state has more powerful because the only agency to control all these things. A chance to misuse of power can also take place. Sometimes அந்த அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்ணுற பவரோடு இருக்கலாம்.
ஸோ இதுதான் என்னது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பவர்ஸ். ஏன்னா ஆல் த பவர் accumulated at the center. So central has the sole authority to control the all major decision. So there is no initiative for the private people. Hence this power may have a chance to misuse their sole power. So in this category we have to study red tapeism or red tapery and bureaucracy, options of incentive, limited freedom of choice, concentration. In the next session we have to see the mixed economy. Until that you have read and thorough this lesson socialistic economy. Thank you. Into the working of a socialist economy. As the name suggests, the socialist economy is one where the factors of production are publicly owned or cooperatives. The individual is compensated according to the work they put in, each one according to their ability. The scope of production is large scale and the dividends that occurred are reinvested in society. Goods necessary for the upliftment of society and their needs are produced. Economic efficiency is of a high order as the government is in charge of the factors of production. It is a planned economy with economic planning by the government. Both economies have their advantages and disadvantages. In a capitalist economy, the production of goods and services are based on a demand, so wastage is minimum. Though it is a growth-oriented economy, the chances of concentration of wealth in a few hands is possible. In a socialist economy, the production of goods and services being in the hands of the government, there is more equitable distribution of wealth. Necessities of the people are produced and social welfare for larger sections of people take place. The next one is socialistic economy. As the name suggests, it is for society. Socialistic economy में क्या होता है, यहाँ पे हमें दो key points ध्यान रखने हैं. Firstly, it is run by government, and secondly, the core objective is social welfare. First, we talk about the features. देखिए इसको हमें इसके कई नाम देखने को मिलेंगे. For example, it is also known as command economy, centrally planned economy, or controlled economy, or it is even called planned economy. As we have discussed in the definition that social welfare is the main objective. Here the ownership is in the hands of government. As government is on the top, therefore it will lead to the equal distribution of income. There is no freedom in the hands of private sector to choose what they want to produce. Prices are primarily fixed by government. In this, the prices of the products are not determined by demand and supply. Now the next is merits of the socialistic economy. So as we have discussed in the features also, it leads to equal distribution of income and everything is in hands of government. Therefore, the government will encourage more employment opportunities. So there will be more employment opportunities and social justice. There will be better utilization of resources and consumer exploitation will also be prevented. Now, if we talk about demerits, देखिए socialistic economy practically possible नहीं होती है. Firstly, जो सबसे मेजर ड्रॉबैक इस इकोनॉमी का रहा है वह है ब्यूरोक्रेसी. ब्यूरोक्रेसी मीन्स करप्शन. बेसिकली इट मीन्स करप्शन ओनली. द सेकेंड वन इज रेस्ट्रिक्शन ऑन फ्रीडम. प्राइवेट सेक्टर खुद से नहीं डिसाइड कर सकते कि उन्हें कौन सा गुड प्रोड्यूस करना है. देयर इज अ रेस्ट्रिक्शन ऑन फ्रीडम. As we know in socialistic economy, corruption is there. There is no incentive for hard work. कंज्यूमर सॉवरेनिटी को ध्यान में नहीं रखा जाता है. सिंस कंज्यूमर इज नॉट द किंग ऑफ मार्केट, स्टेट मोनोपोलीज आर क्रिएटेड. ऑल्सो एज वी नो, गवर्नमेंट के हाथों में सब कुछ रहता है, तो कुछ पर्टिकुलर स्टेट्स किसी प्रोडक्ट को लेके अपनी मोनोपोली क्रिएट